வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை திரும்புகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னை விமான நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட வரவேற்பு பேனர்கள். ஹோசூரில் 100 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது அமெரிக்காவின் RGPSI நிறுவனம். மேம்பட்ட மின்னணு மற்றும் டெலிமாட்டிக்ஸ் உற்பத்தி நிறுவனத்தை அமைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. அமெரிக்காவின் 18 முன்னணி நிறுவனங்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் 7,616 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. அமெரிக்காவின் முன்னணி நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்கவும் அழைப்பு. முதலமைச்சரின் அமெரிக்க பயணம் தோல்வியடைந்து விட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சனம். 17 நாள் பயணத்தில் 7,616 கோடி ரூபாய் முதலீடுகள் மட்டுமே ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையே கப்பல் போக்குவரத்தினை மீண்டும் துவங்க வேண்டும். கோவாவில் நடைபெற்ற கடலோர மாநிலங்கள் மேம்பாட்டுக் குழு கூட்டத்தில் மத்திய அரசுக்கு அமைச்சர் வேலு வலியுறுத்தல். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே நிகழ்ச்சி நடத்துவதில் காங்கிரஸ் கட்சியினரிடையே மோதல். நாங்குநேரி எம்எல்ஏவை துரத்தி கைகலப்பில் ஈடுபட்டதால் பரபரப்பு. டெல்லி மதுபான முறைகேடு வழக்கில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். வழக்கு தொடர்பாக பொதுவெளியில் பேசக்கூடாது என்று நிபந்தனை. அதிகாரத்தை பயன்படுத்தி எதிர்க்கட்சித் தலைவர்களை சிறையில் தள்ள மத்திய பாஜக அரசு விரும்புகிறது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா குற்றச்சாட்டு. சிறைச்சுவர்களுக்கு இடையே அடைத்து வைத்து தன்னை ஒருபோதும் பலவீனப்படுத்த முடியாது என அரவிந்த் கெஜ்ரிவால் உற்சாக பேச்சு. சிறையிலிருந்து 100 மடங்கு தைரியத்துடன் வெளியே வந்துள்ளதாகவும் திட்டவட்டம். நாட்டின் வளர்ச்சி மற்றும் தேசத்தை பலவீனப்படுத்தும் சக்திகளுக்கு எதிரான போராட்டம் தொடரும். வாழ்நாள் முழுதும் நாட்டிற்காக சேவை செய்வேன் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் திட்டவட்டம். 6 மாதங்களுக்கு பிறகு சிறையிலிருந்து வெளியே வந்த கெஜ்ரிவாலுக்கு பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு. கண்ணீர் மல்க வரவேற்ற கெஜ்ரிவால் மனைவி சுனிதா. டெல்லி திகார் சிறை முன்பு கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் அரவிந்த் கெஜ்ரிவாலை வரவேற்க குவிந்த ஆம் ஆத்மி தொண்டர்கள். பட்டாசு வெடித்தும் நடனமாடியும் உற்சாக கொண்டாட்டம். ஓணம் பண்டிகையை ஒட்டி கேரள மாநிலம் திருச்சூர் மார்க்கெட்டில் களை கட்டிய பூக்கள் விற்பனை. பழம் மற்றும் காய்கனிகளை வாங்க அதிக அளவில் குவிந்த மக்கள்.
தென்காசி, கோவை, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் களை கட்டிய ஓணம் பண்டிகை கொண்டாட்டம். பாரம்பரிய உடையில் மாணவர்களுடன் இணைந்து நடனமாடிய ஆசிரியைகள். குரங்கம்மை தடுப்பூசிக்கு ஒப்புதல் வழங்கியது உலக சுகாதார நிறுவனம். 2 சொட்டு வீதம் 18 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவர்களுக்கு வழங்கலாம் என அறிவிப்பு. அந்தமான் நிக்கோபார் தீவின் தலைநகர் போர்ட் பிளேயர் ஸ்ரீ விஜயபுரம் என பெயர் மாற்றம் செய்ய மத்திய அரசு முடிவு. ஸ்ரீ விஜயபுரம் என்ற பெயர் சுதந்திர போராட்டத்தின் வெற்றியை குறிப்பதாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா விளக்கம். ஆளுநர் ஆர் என் ரவியுடன் பாஜக மகளிரணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் திடீர் சந்திப்பு. ஆளுநர் மாளிகையில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியதாக தகவல். வீட்டுமனை ஒதுக்கீட்டில் முறைகேடு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு. அமைச்சர் ஐ. பெரியசாமி செப்டம்பர் 30ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மதிய உணவு திட்டம் காமராஜர் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்டது என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பேச்சு. கோவில் நிலங்களில் செயல்படும் சட்டவிரோத குவாரிகளை தடுத்து நிலங்களை பாதுகாக்க வேண்டும். அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். ஜிஎஸ்டி பற்றி கேள்வி எழுப்பிய சீனிவாசனை ஆணவ போக்குடன் நிர்மலா சீதாராமன் அவமதித்துள்ளதாக ராகுல் காந்தி கண்டனம். ஜிஎஸ்டி வரியால் ஏற்படும் சிக்கலை தீர்க்க கோரிய தொழிலதிபருக்கு அவமதிப்பே மிஞ்சியதாகவும் ஆதங்கம். தேசிய சொத்துக்களை பெற தனது கோடீஸ்வர நண்பர்கள் முற்படும் போது பிரதமர் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதாக ராகுல் குற்றச்சாட்டு. ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசு இனிமேலாவது எளிமையாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மத்திய அரசும் அமைச்சர்களும் தமிழர்களின் சுயமரியாதையை சீண்டாமல் இருக்க வேண்டும். நிர்மலா சீதாராமனிடம் அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் சீனிவாசன் மன்னிப்பு கேட்ட நிலையில் திருக்குறளை மேற்கோள் காட்டி திமுக எம்பி கனிமொழி எக்ஸ் தளத்தில் பதிவு. அன்னபூர்ணா விவகாரத்தை மேற்கொண்டு தொடராமலும் யார் மனதையும் புண்படுத்தாமலும் இருக்க வேண்டும். பாஜக தொண்டர்களுக்கு எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அறிவுரை. அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் மன்னிப்பு கேட்ட வீடியோவை வெளியிட்டதற்கு மன்னிப்பு கோரினார் அண்ணாமலை. சீனிவாசனை அழைத்து பேசி தன் வருத்தத்தை தெரிவித்ததாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. அதிகார மமதையில் ஆளும் பாசிச பாஜக அரசு செயல்படுவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பகிரங்க குற்றச்சாட்டு. அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் மன்னிப்பு கோரிய வீடியோவை டாக் செய்து விமர்சனம். தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றாங்களா, அவங்க அந்த உரிமையாளர் கூப்பிட்டு மிரட்டிட்டு அதை வீடியோ எடுத்து விட்டுட்டு அதன் பிறகு அண்ணாமலை அந்த வீடியோவுக்கு வருத்தம் தெரிவிக்கிறது, திருமதி வானதி சீனிவாசன் எங்களுக்கு அந்த வீடியோவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றது. இப்படி பிஜேபிக்குள்ள ஒரு முரண்பாடு. இப்படி ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கருத்து சுதந்திரம் கூட இல்லைன்ற அடிப்படையில் இன்னைக்கு ஒரு பாசிச பாஜக இன்னைக்கு செயல்படுதுன்னா இதை விட ஒரு வெட்கக்கேடான ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம் வேற எதுவுமே இருக்க முடியாது. அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் விவகாரத்தில் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கோர வலியுறுத்தல். கோவையில் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு.
செப்டம்பர் 15ஆம் தேதி சென்னை கடற்கரை தாம்பரம் இடையிலான புறநகர் ரயில் சேவை ரத்து. காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. உதகையில் ஓணம் மற்றும் மிலாடி நபி பண்டிகையை ஒட்டி சிறப்பு மலை ரயில் சேவை. குன்னூர் உதகை கேத்து இடையே நாளை மற்றும் நாளை மறுநாள் இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவிப்பு. தமிழகத்தில் 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். சென்னையிலும் இயல்பை விட அதிக வெப்பம் பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் நாளை விடுமுறை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுகள் நடைபெறுவதை ஒட்டி பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரிய மனு. காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களை மேம்படுத்த டெண்டர் கோரியது சென்னை மாநகராட்சி. அக்டோபர் 14ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அதிமுக சார்பில் செப்டம்பர் 24ஆம் தேதி சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர்கள் கோகுல இந்திரா, வளர்மதி முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தொடர் விடுமுறை காரணமாக ஆம்னி பேருந்துகளில் வழக்கத்துக்கு மாறாக 2 மடங்கு கட்டணம் வசூல். சென்னையிலிருந்து நெல்லை நாகர்கோவிலுக்கு 3,990 ரூபாயும், கன்னியாகுமரிக்கு 2,700 ரூபாயும் வசூல். ஓணம் பண்டிகையை ஒட்டி சேலம் வஉசி மார்க்கெட்டில் மலர்களின் விலை கிடுகிடு உயர்வு. ரோஜா, மல்லி, சாமந்தி உள்ளிட்ட பூக்களின் விலை கணிசமாக அதிகரித்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. வணங்கான் தலைப்பை பயன்படுத்த தடை விதிக்க மறுத்த தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து தயாரிப்பாளர் சரவணன் மேல்முறையீடு. இயக்குநர் பாலா, தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரி கடற்கரையை ஒட்டி தனியார் சார்பில் பொழுதுபோக்கு மையம் கட்ட எதிர்ப்பு. தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி மீனவர்கள் 200க்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியல். குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொல்கத்தா இளநிலை மருத்துவர்கள் கடிதம். மருத்துவ மாணவி படுகொலை விவகாரத்தில் உள்ள தடைகளை களைந்து உரிய நீதி வழங்க வலியுறுத்தல்.